الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் தஆலா ஒரு மோமினை வணக்கவாளியாகவும் உயர் நல்லொழுக்கம் உடையவனாகவும் ஆகுமாறு கவனமூட்டியுள்ளான். ஏனெனில் அதுவன்றி ஈமான் கொண்டிருப்பதாக வாதிக்கும் ஒருவரை நம்பிக்கையாளர் என்று கூற முடியாது. நம்பிக்கையாளருக்கு அடையாளம் அவர் இபாதத் செய்பவராக இருக்க வேண்டும் என்பதுடன் வீணான காரியங்களை விட்டு விலகி இருத்தலும் வேண்டும். ஒரு மனிதர் நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு அவரிடம் தீயொழுக்கமும் வெளிப்படுவது நடக்க முடியாது. பொதுவாக தீயொழுக்கம் மனிதனிடம் தற்பெருமை ஏற்படும் போதுதான் உருவாகிறது. எனவே ரஹ்மான் ஆகிய இறைவனின் அடியார்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் பூமியில் மிகவும் பணிவுடன் நடப்பவர்களாவர். எந்த மனிதரிடம் பணிவு இருக்குமோ அவர் குழப்பம் மற்றும் சண்டை சச்சரவுகளில் இருந்து தப்பிப்பதுடன் சுமூகமான நல்லுறவின் பக்கம் கவனம் செலுத்துகிறார். இன்னும் சொல்வதாயின் பிற நல்லொழுக்கங்களும் அவரிடம் காணப்படுகின்றன. ஆகவே உயர் நல்லொழுக்கத்துடன் அல்லாஹ் தஆலாவின் திருப்தியை பெறுவதும் நோக்கமாக இருக்கும் என்றால் அவனது திருப்தியை பெறுவதற்காக உயர் நல்லொழுக்கத்துடன் இறைவனுக்குரிய உரிமைகளான இபாதத்துகளை செய்ய முயற்சியும் செய்வார் என்றால் அதுவே உண்மையான நம்பிக்கையாளரின் தகுதியாகும். உண்மையான நம்பிக்கையாளர் இபாதத் செய்பவராகவும் பணி உள்ளவராகவும் விளங்குகிறார். ஆம், இதுவும் சரிதான். ஒவ்வொரு மனிதனின் தகுதிகளும் பல வகைப்பட்டதாகும். பௌதீக நிலைகளும் பல வகைப்பட்டவை. சில நேரங்களில் சில தற்காலிக நிலைகள் உருவாகிவிடுகின்றன, தடைகள் உருவாகிவிடுகின்றன. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் தனது நல்லொழுக்க நிலையை நிலைநிறுத்த முடியாது. அதுபோன்று ஒரு மூமினிடம் எதிர்பார்க்கப்படுவது போன்று தனது ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் தனது இபாதத்துகளையும் தொழுகைகளையும் தரமுள்ளதாக வைக்கவும் முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில சலுகைகளையும் வழங்கியுள்ளான். அல்லாஹ் தஆலா அளவுக்கு அதிகமான சுமையை மனிதன் மீது சுமத்துவதில்லை, அல்லது மனிதனது நிலைமைகளுக்கும் தகுதிக்கும் அதிகமான சுமையை மனிதன் மீது சுமத்துவதில்லை. சில வேளை அவ்வாறு இருக்கின்றன, அதனால் மனிதனுக்கு சாத்தியமற்றது, எனவே மனிதனால் செய்ய முடியாது என்று கூறுவது குறைந்தபட்சம் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த அளவிலாவது தவறாகும், சரியல்ல. தொழுகைகளை பற்றி அல்லாஹ் தஆலா அது உங்கள் மீது கடமையாகும், அதனை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றான். கூடவே பல சலுகைகளையும் தந்துள்ளான். உதாரணமாக, ஏதாவது காரணத்தினால் ஒருவருக்கு நின்று கொண்டு தொழ முடியவில்லை எனில் அவரிடம் உட்கார்ந்து தொழுங்கள் என்று கூறிவிட்டான். உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாதவர் சில நோய்களின் காரணத்தால் அல்லது பலகீனத்தின் காரணத்தால்
உட்காருவது சிரமமாக இருக்கிறதென்றால் बैठ कर नहीं पढ़ सकता அவரிடம் படுத்துக்கொண்டே தொழுங்கள் என்று கூறிவிட்டான். की वजह से, कमजोरी की वजह से. பிறகு படுப்பதில் இப்படி ஒரு குறிப்பிட்ட முறையில்தான் படுக்க வேண்டும் उसे कह दिया. என்று எந்த நிபந்தனையும் இல்லை. फिर लेटने में भी कोई शर्त नहीं. மனிதன் நோயாளியாக किसी खास अंदाज அல்லது பலகீனனாக இருந்தால் படுத்துக்கொண்டே தொழ முடியும். में नमाज पढ़ सकता है. बीमार है பயணம் அல்லது வேறு ஏதாவது தற்காலிக நிர்பந்தமான சூழ்நிலையில் சுருக்கி தொழுங்கள் அல்லது சேர்த்து தொழுங்கள் என்று கூறிவிட்டான். तो कह दिया कि कसर कर लो, जमा कर लो. ஆகவே எந்த மனிதனும் தனது अपनी ஏதாவது நிர்பந்தமான சூழ்நிலையின் காரணமாக தொழுகையை நிறைவேற்றுவது नमाज அவருக்கு சாத்தியமில்லை என்று கூறவே முடியாது. बल्कि ऐसे மாறாக ஆடைகள் அழுக்காகும் அளவுக்கு வேலை செய்பவர்களிடம் கூட தூய ஆடை இல்லையெனில் எதை அணிந்திருக்கிறீர்களோ அதனுடனேயே தொழுங்கள், ஆனால் அவசியம் தொழ வேண்டும் என்று கூறியுள்ளான். उनमें ही அதுபோன்று தண்ணீர் இல்லையெனில் जरूर पढ़ो. உது செய்வதற்கு பதில் தயமம் செய்து தொழுங்கள். சுருக்கமாக तो फिर वजू ஓர் அறிவுடையவர் தொழுவது தனக்கு சாத்தியமில்லை என்று எந்த சாக்கும் கூற இயலாது. अकलमंद किसी का ये बहाना तस्लीम नहीं कर सकता. புத்தி சுவாதீனம் இருக்கும் வரை தொழுவது அவசியமாகும். जब तक ஆகவே சில சூழ்நிலைகளில் எங்களால் தொழ இயலாது என்று கூறுவது மிக மிக தவறாகும். बस नमाज के बारे में பெரும்பாலான மக்களிடம் கேளுங்கள், के बाद हालात பல்வேறு சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர். गलत बात. அத்தகைய மக்கள் அத்தகைய சாக்கு போக்குகளை உருவாக்கி ஈமானை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். ऐसे लोग ஆகவே இதன் பக்கம் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். ईमान से दूर हट रहे हो. நான் அயர்லாந்தின் பள்ளியில் திறப்பு விழாவில் ஹுத்பா கொடுத்தேன். இபாதத்துகளின் பக்கம் கவனம் ஊட்டினேன். அமெரிக்காவிலிருந்து நமது முரபி சாஹிப் எழுதியுள்ளார். இன்னும் சில பகுதிகளில் இருந்தும் கடிதம் मस्जिद के வந்துள்ளன. बाद दिया. ஹுத்பாவுக்கு பிறகு பள்ளிவாசல்களில் வருகை கூடிவிட்டது अमेरिका से हमारे என்று. मौलवी साहब ने लिखा இதிலிருந்து தெளிவாக தெரிவதாவது, भी होता है. பள்ளிகளுக்கு தொழுகைக்கு வராமல் இருப்பது ஒருவரது கட்டாய சூழ்நிலை அல்லது சாத்தியமின்மையின் காரணத்தினால் அன்று, इससे साफ जाहिर है மாறாக कि मस्जिद में சோம்பல் இருந்தது. न आना கவனமூட்டப்பட்டதும் தாக்கம் ஏற்பட்டது. पूरी की वजह ஆனால் இந்த தாக்கத்தை நிரந்தரமாக நிலைக்கச் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. बल्कि सुस्ती थी. அது ஒரு நம்பிக்கையாளரின் சிறப்பு பண்பாகும். கவனம் மூட்டப்பட்டால் அதன் மீது அவர் அமல் செய்கிறார். लेकिन ஹுதாமுல் அஹ்மதியா மற்றும் லஜ்னா குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்களிடம் தொழுகையின் பழக்கம் உருவாக வேண்டும். இந்த வயதில் ஆரோக்கியம் இருக்கிறது. खुदामुल अहमदिया और लजना को खास तौर पर இபாதத்தின் கடமையை நிறைவேற்ற जवानों में முடியும். नमाजों की पाबंदी की आदत ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் நமக்கு இதன் பக்கம் குறிப்பாக கவனம் மூட்டியுள்ளார்கள். और इबादतों का हक अदा हो सकता இளமையிலும் ஆரோக்கியத்திலும் தான் இபாதத்தின் கடமையை நிறைவேற்ற முடியும். முதுமையில் பல்வேறு நோய்களின் காரணத்தினால் மனிதன் சரியாக இபாதத்துக்குரிய உரிமையை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. की बातें ही எவ்வாறு இருப்பினும் மனிதன் சிந்திக்க வேண்டும், अदा की जा सकती हैं. இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகளை में இவ்வளவு வசதிகளையும் வைத்துக் கொண்டு செய்யாமல் விடுவதற்கு பதில் अदा नहीं कर सकते. இயல்பை கட்டாயப்படுத்தியாவது செய்ய வேண்டும். बहरहाल அல்லாஹ் தஆலா इंसान को सोचना ஆரோக்கியம் தந்துள்ளான். कि खुदा ताला के பிறகு அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துவதும் கூட அவசியமாகும். जबर कर कर அந்த கடமை இபாதத் செய்வதன் மூலமே நிறைவேறும். खुदा ये ஆரோக்கியத்தின் நிலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இபாதத் செய்வது அவசியமாகும். अल्लाह ताला ने தொழுவது அவசியமாகும். दी है. ஆகவே இதன் பக்கம் கவனம் செலுத்துவது மிக மிக முக்கியமாகும். खुदा ताला का हक अदा அதுவன்றி நமது ஈமான் முழுமையடையாது. और ये हक इबादत से अदा होता है. இப்போது நான் மற்றொரு விஷயத்தின் பக்கம் வருகிறேன். அது நல்லொழுக்கம். इबादतें நல்லொழுக்கம் கொண்டவர்களின் மிக மிக முக்கிய की दाई की அடையாளம் உண்மையை வெளிப்படுத்துதலாகும் மற்றும் உண்மையின் மீது நிலைத்து நிற்றல். कि इसके बगैर ஒரு நம்பிக்கையாளரின் சிறப்பு பண்பாவது எப்போதும் உண்மையின் மீது நிலை நிற்றல்.
यानी अच्छे अखलाक பொய்யின் அருகில் கூட செல்லாமல் இருத்தல். अखलाक பொய்யின் மீது அளவு கடந்த வெறுப்பு ஏற்படும் போதுதான் एक बहुत बड़ा அது சாத்தியமாகும். का इजहार ஆனால் செயல் ரீதியாக நாம் உலகில் என்ன பார்க்கிறோம்? பல்வேறு சந்தர்ப்பங்களில் ये खुसूसी பொய் துணைக்கு அழைக்கப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள், எனக்கு விருப்பம் இல்லைதான், ஆனால் தவறுதலாக என் வாயிலிருந்து பொய் வந்துவிட்டது. सूरत में मुमकिन है பிறகு சைலம்காக விண்ணப்பிக்கிறார்கள், என் வாயிலிருந்து இன்ன வார்த்தை வந்துவிட்டது, ஆனால் தவறுதலாக வந்துவிட்டது, எனக்கானால் விருப்பம் இருந்ததில்லை என்கிறார்கள். ஆனால் வழக்கம் இல்லை என்றால் தவறுதலாக கூட வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவராது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பவன். मुंह से झूठ निकल गया அத்தகைய மக்களை மன்னித்து விடுகின்றான் அவர்களிடம் தவறு நடந்து விட்டதாக உணர்வு ஏற்படும் பொழுது. ஆனால் मेरे मुंह से फलां बात निकल गई इसलिए இந்நிலையில் गलती से தனது செயலில் வெட்கத்தை வெளிப்படுத்துவது அவசியமாகும். अगर आदत ना हो तो गलती से भी बातें नहीं निकला ஒரு மனிதன் பொய் சொல்லிவிட்டால் அதன் மீது அவர் வெட்கம் கூட படவில்லை என்றால் पहुंचने वाला है அந்த பொய்யினால் ஒருவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது எனில், அதற்கு நிவாரணம் அளிக்க முயற்சி செய்யவில்லை எனில், மாறாக தலைகீழாக அதனை உண்மையாக்க முயற்சி செய்வார் எனில், அந்த பொய்யின்றி தன்னால் வாழ இயலாது என்று கூறுகின்றார் என்றால், அத்தகைய மனிதர் ஈமானிலும் நிலை நிற்கவில்லை அல்லது நல்லொழுக்கம் உள்ளவர் என்றும் அழைக்கப்பட முடியாது. और फिर इस पर नदामत भी महसूस न करे நிச்சயமாக அத்தகைய மனிதர் தான் சரியான பாதையில் இல்லை என்று உணர வேண்டும். और उसके झूठ से अगर किसी को नुकसान हुआ பிறகு நல்லொழுக்கம் பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், अल्लाह करने की कोशिश न करे வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, उल्टा மக்களிடம் மென்மை மற்றும் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள், या ये நல்ல முறையில் பேசுங்கள். झूठ के बगैर இயல்பாகவே முன்கோபம் கொண்ட மனிதன் கூட तो ऐसा शख्स மற்றவருடன் எப்போதும் கடுகடுப்புடனே பேசுவதில்லை. अल्लाह कहला सकता है சிலரிடம் அகங்காரமும் இருமாப்பும் கூடவே இருக்கும். समझ लेना चाहिए ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அதனை வெளிப்படுத்துவதில்லை. फिर अखलाक மக்களுடன் மென்மையுடனும் இனிமையுடனும் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறும்போது, ना से हुस्ना எவர்கள் வழக்கமாக பிறருடன் கடுகடுப்புடன் நடந்து கொள்கின்றார்களோ அத்தகைய மக்களிடம் அவர்களது இயல்பில் மென்மையை உருவாக்குங்கள் என்று கூறுகின்றான். तौर पर तो इंसान दूसरों से अकड़पन உங்களிடமிருந்து பிறருக்கு கஷ்டம் தரும் எந்த பேச்சும் வெளிப்பட வேண்டாம். के बाद तो சின்ன சின்ன விஷயங்களுக்காகவெல்லாம் கோபத்தில் மூழ்கி விடாதீர்கள். ஆனால் சில மனிதர்கள் தமது இயல்பின் காரணத்தால், नहीं करते நான் ஏற்கனவே கூறியது போன்று அழுத்தப்பட்ட உணர்வுகள் திடீரென்று கிளர்ந்தெழுந்து விடுவதால் அத்தகையோர் கடும் வார்த்தைகளை கூறியதன் பின்னர் தமது கடுமையான செயல்களுக்காக வருந்த வேண்டும். कि अपनी इस खुशूनत और உணர்வு ரீதியாக அல்லது வேறு ஏதாவது வகை கஷ்டம் அவரிடமிருந்து பிறருக்கு ஏற்பட்டு இருக்கும் எனில் तुम्हारे से அதற்கு நிவாரணம் அளிக்க முயற்சி செய்ய வேண்டும். கழிவிறக்கமும் பாவ மன்னிப்பு தேடுதலும் செய்ய வேண்டும். அந்நிலையில் அல்லாஹ் கூறுகின்றான், நான் தௌபாவின் வாசலை திறந்து வைத்துள்ளேன். लेकिन बाद इंसान அவரது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. की वजह से ஆனால் அல்லாஹ் தஆலாவின் இந்த கட்டளையின் மீது கவனம் செலுத்தாதவர், அளவில்லாமல் கடுமைகளை காட்டிக்கொண்டே செல்பவர், कहने के बाद எந்த வகையிலும் அதற்காக நாணமுறாதவர், करें நல்லொழுக்கத்தில் இருந்து வீழ்வது மட்டுமின்றி या किसी भी किस्म அல்லாஹ் தஆலாவின் கட்டளையை மறுத்து से दूसरों को पहुंची हो பாவியாகவும் செய்கின்றார். कोशिश करें तो அத்தகையவரின் இபாதத்தும் तो अल्लाह ताला அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. तौबा का दरवाजा खुला रखा ஆகவே அல்லாஹ் தஆலா அத்தகைய மக்களுக்கே தனது और इनकी பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையூட்டுகின்றான். ताला के इस हुक्म पर அம்மக்கள் தமது கடும் கோபத்திற்கு பிறகு சுய உணர்வு பெற்று அதற்காக வெட்கமுறுகின்றனர். दूध और सख्त அதனை நிவர்த்திக்க முயற்சி செய்கின்றனர். எவர் வெட்கம் அடையவில்லையோ, नदामत உணர்வு வந்த பிறகும் கூட எந்த வகையிலும் வெட்கமோ நாணமோ வெளிப்படுத்துவதில்லையோ, वो लोग हैं அவர்கள் அல்லாஹுக்கு முன் எந்த சமாளிப்புகளையும் வைக்க முடியாது. अखलाक से गिर रहे हैं எனவே நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். हुक्म की நிறைய விவகாரங்கள் என் முன் வருகின்றன. கணவன் மனைவி விவகாரம், கொடுக்கல் வாங்கல் விவகாரம் வருகின்றன.
கோபத்தில் மூழ்கி நாம் என்ன சொல்கிறோம் என்றே பார்ப்பதில்லை. बस अल्लाह ताला ऐसे लोगों பெண்களின் உணர்வுகளை காயப்படுத்தி விடுகின்றனர், கை ஓங்கி விடுகின்றனர். या அதுபோன்று பிற விவகாரங்கள் ஒருவருக்கொருவர் தவறான நடைமுறைகளை காட்டி விடுகின்றனர். अपने इस फेल पर பிறகு அதனை சரி செய்ய முயற்சியும் செய்வதில்லை. சீர்திருத்த குழு முயற்சி செய்தால் அல்லது கஸா முயற்சி செய்தால் இம்மக்கள் தாம் சொன்னதை சொல்லியவாறு நிற்கின்றனர். नामत या अफसोस का इजहार न करे. ஏதாவது ஒரு பிரிவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் பிறகு அவர்களுக்கு உணர்வு வருகிறது. बस हमें பிறகு மன்னிப்புக்கு எழுதுகின்றனர். बहुत से मामलात मेरे सामने आते हैं, பிறகு मियां बीवी தமது வரம்பு மீறல்களை लेन देन के मामलात हैं. சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். होते हैं लोग சரிதான். कुछ नहीं அத்தகைய மக்கள் देख रहे हैं, क्या कर रहे हैं, தண்டனை கிடைத்த பிறகாவது மன்னிப்புக்கு எழுதி भी देते हैं. தமது தீய முடிவிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றனர். इतना दूसरे मामलात हैं ஆனால் उसमें தண்டனையின் கரை அவர்களிடம் ஏற்பட்டு விடுகிறது. फिर ये समझने की कोशिश भी नहीं करते. அவர்கள் தமது அகந்தையின் பிடியில் வராமல் இருந்தால் इस्लाही कमेटी कोशिश करे, பிரச்சனையின் ஆரம்பத்திலேயே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை கை கொண்டிருந்தால் लोग अपनी बात पर பிரச்சனை தீர்ந்திருக்கும். अड़े रहते हैं और जब किसी फरीक पर ताजीर हो जाए அத்தகையோர் தமது ஈமானை உறுதிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். बात ही थोड़ी सी फिर माफी के लिए भी लिखते हैं, இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றனர், फिर उसका எந்த நிலையிலும் ஒப்புக்கொள்வதில்லை, முழுவதுமாக விலகியே போய்விடுகிறார்கள். உலகம் மற்றும் அதன் பயன்கள், அதன் வசதிகள் சில நாட்களுக்குத்தான். நமது முடிவை பற்றி கவலைப்பட வேண்டும். माफी ले, எவ்வாறு நாம் அல்லாஹ்வுடைய அருள்களை பெற முடியும் என்று लेकिन ஜமாத்திற்கு நான் பெரும்பாலும் கவனம் மூட்டி வருகிறேன். तो अगर अपनी நாம் நமது நல்லொழுக்க தகுதியை உயர்த்த வேண்டும். சின்னஞ்சிறு விஷயங்களுக்கெல்லாம் से फामो तफीम से தமது அகம்பாவத்தில் மூழ்கிவிடக்கூடாது. बस ஜமாத்தின் ஒவ்வொரு தனிநபரும் தமது நல்லொழுக்கத்தின் உயர்நிலை கொண்டவராக முயற்சி செய்ய வேண்டும். करनी चाहिए. बात ऐसे हैं जो किसी की सूरत में नहीं मानते, நிச்சயமாக சில வேளைகளில் நாம் நமது உணர்வுகளை வெளிக்காட்டி விடுகிறோம் தான். கோபம் வந்து விடுகிறது, அது மனித இயல்பு. चंद रोजा है, ஆனால் ஒரு நம்பிக்கையாளருக்கு हमें फिक्र करनी चाहिए அல்லாஹ் தாலா சில கட்டளைகளையும் தந்துள்ளான். को हम किस तरह हासिल करने நாம் நமது உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். वाले जमात को मैं अक्सर तो அல்லாஹ் தாலாவுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதனை பயன்படுத்த வேண்டும். अखलाकी मयार बुलंद करनी चाहिए. நான் கணவன் மனைவி பிரச்சனைகளை பற்றி சொன்னேன். பாருங்கள், जाल में நிகா குத்துபாவில் ஓதப்படுகின்ற வசனங்களில் எவ்வாறு அல்லாஹ் தாலா தக்வாவை முன்னிறுத்தியவாறு பல்வேறு கட்டளைகளை தந்துள்ளான். वो अखलाक அவற்றை கணவன் மனைவி இருவரும் நடைமுறைப்படுத்துவது அவசியமாகும். ஆனால் பெரும்பாலார் அதனை கவனத்தில் கொள்வதில்லை. कर देते हैं. நிக்கா முடிந்தது, கல்யாணமாகிவிட்டது, அவ்வளவுதான். ये इंसानी तबीयत, மேலும் இவர்கள் लेकिन தாம் சொன்னதிலேயே நிற்கிறார்களோ அவர்கள் அத்துடன் அதில் பெருமிதம் வேறு கொள்கின்றனர். हमें चाहिए தமது பழக்கத்தை மாற்றிக் கொள்வதில்லை என்பது மட்டுமல்ல, और अल्लाह ताला की பிரச்சனைகள் வந்தால் தமது வார்த்தைகளில் அப்படியே நின்று விடுகிறார்கள். எப்படி நாங்கள் எங்கள் வார்த்தையில் அப்படியே நின்று விட்டோம் என்று பெருமிதப்படவும் வேறு செய்கின்றார்கள். निकाह में पढ़ी जाने वाली आयत में किस तरह अल्लाह ताला ने இன்னாரை எப்படி நாங்கள் கீழ்மைப்படுத்தினோம். मुख्तलिफ अहकाम दी. தமது உணர்வை சரியானதாக கருதுகின்றனர், बीवी, மற்றோரின் உணர்வை பொருட்படுத்துவதே இல்லை. அத்தகையோர் लेकिन अक्सर लोग நாங்கள் என்ன செய்தோமோ அதுவே சரி என்கின்றனர். निकाह हो गया, शादी होगी और बस बस जो लोग ஏனெனில் அவர்களின் கருத்தின்படி अड़े रहते हैं, மற்றவருக்கு சிகிச்சை என்பது करते हैं. அவர்கள் என்ன யோசித்தார்களோ அதுதான், அதை செய்தார்கள். रहा அதை தவிர जब मसाइल उठते हैं அவர்களை பொறுத்தவரையில் வேறு வழி இல்லை. और ये फख्र होता है कि हम इस तरह अपनी அத்தகையோரின் பேச்சை ஏற்றுக்கொண்டால் அதன் பொருள் அவர்கள் எதனை மார்க்கம் என்று ஏற்றார்களோ அது பொய்யாகும். अपने जज्बात को सही सही समझते हैं
ஏனெனில் அவர்களது மார்க்கம் ஒன்று சொல்கிறது, அவர்கள் வேறொன்றை சொல்கிறார்கள். और यही कहते हैं இம்மக்கள் சந்தேகமின்றி இவ்வாறும் கூறலாம், மார்க்கம் இவ்வாறு கூறுகிறதுதான், ஆனால் எங்களால் அதன்படி நடப்பது சிரமம் என்று. ஆனால் அந்த கட்டளைகளை உடைப்பதை தவிர, நாங்கள் என்ன செய்தோமோ அதை செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கூறுவது மார்க்கத்தை பொய்யாக்கும் காரியமாகும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கோபத்தை அடக்குங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் தவறில் பிடிவாதமாக இராதீர்கள், அடியார்களின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். இன்னும் சொல்வதாயின் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு கூறியுள்ளார்கள் என்றால், ஒருவர் அடியாருக்குள்ள கடமைகளை நிறைவேற்றவில்லை எனில், இறைவன் கூறியபடி நல்லொழுக்க முன்மாதிரி காட்டவில்லை என்றால், அதனை நடைமுறைப்படுத்துவதோ அவசியமாகும் என்ற நிலையில் அத்தகைய மக்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் ஆற்றவில்லை. அவர்களின் தொழுகைகளும் இபாதத்துகளும் கூட வெறும் காட்டுதலாகும். उसने अखलाक से पेश आओ, ஏனெனில் அவர்களின் இபாதத்துகள் அவர்களிடம் ஒரு நம்பிக்கையாளரின் சிறப்பு பண்பான மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. बल्कि हज़रत मसीह அவர்களிடம் இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிற பணிவு உருவாகவில்லை. नहीं करता, उन अखलाक के मुताबिक अपना नमूना கோபத்தின் நிலையில் ஒரு மனிதன் बताए हैं। தன்னை வீடியோவில் படம் பிடித்தால், இக்காலத்தில் எல்லா இடத்திலும் மிகவும் எளிதாக செய்யத்தக்க காரியமாக உள்ளது. अल्लाह का भी हक अदा नहीं करता, ஓர் அறிவுள்ள மனிதன் சுய உணர்வின் நிலையில் அதனை பார்க்கும் பொழுது और ये बातें भी தானே வெட்கமடைந்து விடுவார், என்ன நிலை இது என்று. क्योंकि उन्होंने ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இது பற்றி போதனை செய்துள்ளார்கள். इन बातों ने அதனை எடுத்து வைக்கின்றேன். उनके अंदर கோபத்தில் மூழ்கி விடுபவர்களின் நிலை எவ்வாறு உள்ளதென்று, जो एक मोमिन का அவரது மூளை, அறிவு, उनमें वो आजिज़ी नहीं आई जो उन्हें ஞானத்திலிருந்து வெறுமையாகி விடுகிறது. சில வேளை में பைத்தியத்தின் நிலையை அடைந்து விடுகிறார். अपनी वीडियो बनवा ले, आजकल तो वीडियो का बड़ी இது பற்றி கூறியவாறு, तो एक கோபம் அதிகமாகிவிட்டால் होश की हालत में उसे देख அறிவு அழிந்து விடுகிறது. कि क्या हालत थी उसकी। பொறுமையின் பக்கம் हज़रत मसीह अलैहिस्सलाम ने கவனமூட்டியவாறு, அதன் மூலமே அறிவு மற்றும் சிந்தனையின் ஆற்றல் पेश करता हूँ, அதிகமாகிறது என்று கூறுகிறார்கள். हुजूर गज़ब होने वाला அன்னார் கூறுவதாவது, நினைவில் கொள்ளுங்கள், उनके दिमाग அறிவும் மன எழுச்சியும் ஒன்றுக்கொன்று கடும் விரோதிகள். மன எழுச்சியும் கோபமும் வந்துவிட்டால் அறிவு நிலை நிற்க முடியாது. नौबत पहुंच जाती ஆனால் பொறுமை செய்து மன்னிப்பின் முன்மாதிரி காட்டினால் அவருக்கு ஓர் ஒளி தரப்படுகிறது. कि जोश और गुस्सा जो है அதனை கொண்டு அவரது அறிவு மற்றும் சிந்தனையின் ஆற்றலில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறது. பிறகு ஒளியிலிருந்து ஒளி பிறக்கிறது. கோபம் மன எழுச்சியின் நிலையில் உள்ளமும் மூளையும் இருள் அடைந்து விடுகிறது. की कुव्वतों में அதனால் பிறகு இருளில் இருந்து இருளே உருவாகிறது. कि अकल और जोश में खतरनाक दुश्मनी है। பிறகு சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபம் கொள்வோர் பற்றி கூறுகிறார்கள். அவர்களது உள்ளம் நுட்ப ஞானத்திலிருந்து வெறுமையாகி விடுகிறது. और बुर्दबारी का नमूना கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஒருவர் கோபம் கொள்கிறார் என்றால் அவரது நாவிலிருந்து இறைஞானம் பொதிந்த சொற்கள் வெளிவர முடியாது. नूर से नूर पैदा அவரது உள்ளம் இறை ஞானத்தின் கருத்துகளில் இருந்து விலக்கப்பட்டு விடுகிறது. எவர் தனது எதிராளிக்கு எதிரில் इसलिए फिर விரைவில் கோபம் கொள்வாரோ, மேலும் ஆவேசம் அடைவாரோ, फिर அத்தகைய அழுக்கடைந்த உள்ளம் மற்றும் உதடுகள் நுட்ப ஞானம் என்ற சுனையில் இருந்து நீர் அருந்துவதற்கு பதில் விலக்கி வைக்கப்படுகின்றன. याद रखो அதாவது அவற்றில் இருந்து நல்ல நன்மையான வார்த்தைகள் வெளிவராது, அதிலிருந்து விலக்கப்பட்டுவிடும். की बातें हरगिज கோபமும் ஞானமும் ஓரிடத்தில் ஒன்று சேர முடியாது. बातों से महरूम किया जाता है। எவர் கோபத்தில் மூழ்கி விடுவாரோ अपने அவரது அறிவு தடித்து போய்விடுகிறது, அவரது புரிதரன் மங்கலாகி விடுகிறது. गंदा அவருக்கு எந்த களத்திலும் வெற்றியோ உதவியோ தரப்படாது. नसीब और கோபம் பாதி பைத்தியமாகும். கோபம் வளரும் போது முழு பைத்தியமும் ஆகலாம். गजब और हिकमत दोनों जमा नहीं हो सकते। जो मकजूबुल गजब होता है
उसकी अकल मोटी और फहम कुंद होता है। மேலும் கூறுகிறார்கள், இரு ஆற்றல்கள் மனிதனை பைத்தியமாக்கி விடுகின்றன. नुसरत नहीं दी அதாவது பைத்தியத்தின் பக்கம் எடுத்துச் செல்லக்கூடியவை. ஒன்று தப்பெண்ணம், இன்னொன்று கோபம். तो पूरा जुनून हो அளவுக்கு அதிகமான யோசனையும் கோபமும் தப்பெண்ணமும் கொண்டால் பிறகு அவரிடம் பைத்தியத்தின் நிலை உருவாகும். इंसान को ஆகவே மனிதன் தப்பெண்ணம் மற்றும் கோபத்திலிருந்து தவிர்ந்திருப்பது அவசியமாகும். वाली बनाती हैं। ஒரு நம்பிக்கையாளரை பற்றி வரையறை செய்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், ஒரு நம்பிக்கையாளர் எப்படி இருக்க வேண்டும்? जरूर से ज्यादा எந்த நிலையிலும் அவர் தனது அறிவை கை நழுவ விடக்கூடாது. அவ்வாறு இருக்காவிட்டால் பிறகு முன்னர் கூறியது போன்று பைத்தியக்கார தன்மைதான் ஏற்படும். बस लाजिम है कि इंसान அன்னார் கூறுகிறார்கள், ஓர் ஆண் गजब से बचे। தனது ஆற்றல்களை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். मोमिन की तारीफ உதாரணமாக, ஓர் ஆற்றல் मोमिन को कैसा होना चाहिए? கோபமாகும். அது அளவுக்கு அதிகமாகிவிட்டால் பைத்தியத்தின் நிலை ஏற்படும். பைத்தியத்திற்கும் அவருக்கும் சிறிதுதான் வித்தியாசம் இருக்கும். वरना फिर जैसा कि पहले जिक्र ஒரு மனிதன் கோபம் மிகைத்துவிட்டால் அவரிடமிருந்து இறை ஞானம் என்ற நீரூற்று பிடுங்கப்பட்டு விடுகிறது. हलाल मौके पर इस्तेमाल करें। ஒருவர் எதிர்கருத்துடையவராக இருந்தாலும் அவரிடம் கோபத்தில் மூழ்கியவாறு உரையாடாதீர்கள். तो जुनून का पेश பிறகு அன்னார் நம்பிக்கையாளரின் அடையாளமாக கூறுகிறார்கள், எவ்வாறு ஒரு நம்பிக்கையாளர் கோபத்தை அடக்க வேண்டும் அல்லது எவ்வாறு கோபத்தை அடக்கினால் ஒருவர் நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படுவார் என்று கூறுகிறார்கள். उससे भी मगलूब கூறுகிறார்கள், வல் காதிமீன் அல் கைத வ ஆஃபீன அனின் நாஸ். நம்பிக்கையாளர் எவரெனில் அவர் தனது கோபத்தை விழுங்கி விடுகிறார், மக்களுடன் மன்னித்தவாறு நடந்து கொள்கின்றார். को गुस्से पर जब्त होना चाहिए या गुस्से पर जब्त இஞ்சிலிலும் கூட மன்னித்தல் பொறுத்தருளுதல் பற்றி போதனை உண்டு. எனினும் அது யூதர்களுடன் நின்றுவிட்டது. மற்றவர்களுடன் அனுதாபம் காட்டுவதற்கு சிறிதும் அதில் எந்த காரணமும் मोमिन वो हैं வைக்கப்படவில்லை. கூறுகிறார்கள், அதில் தெளிவாகவே கூறப்பட்டுவிட்டது, இஸ்ராயலின் சந்ததிகளை தவிர எனக்கு பிறரிடம் எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் மூழ்கிவிட்டாலும் சரி, ஈடேறினாலும் சரி. ஹதரத் மசீஹுடைய மன்னிப்பும் இஸ்ராயலின் சந்ததிகள் வரைதான். गदी का कुछ वास्ता नहीं रखा। ஆனால் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் बजुज बनी முஹம்மதிய மசீயாக வந்தார்கள். वर्क हो அவர்களின் மன்னிக்கும் தன்மை, பொறுத்தருளும் பண்பு முழு உலகிலும் பறந்துவிட்டது. எனவே நாமும் நமது விட்டுக் கொடுத்தலையும் மன்னித்தலையும் விசாலமானதாக ஆக்க வேண்டும். हज़रत मसीह इस्लाम जो मसीह அந்த தகுதியை நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும். अफो दरगुजर तो सारी दुनिया அல்லாஹ் தாலாவுடைய ஒளியிலிருந்து அருள் பெற வேண்டும். பொறுமை, விவேகம், மன்னிப்பு ஆகியவற்றை நமக்குள் உருவாக்க வேண்டும். நமது நாவிலிருந்து இறைஞானமிக்க வார்த்தைகள் வெளிவர வேண்டும் என்று விரும்பினால் ताला के नूर से மக்கள் நம் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் நாம் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய பிரச்சாரத்தை மேலே கொண்டு செல்ல விரும்பினால் நாம் நமது வீட்டு விவகாரங்கள், அண்டை விவகாரங்களில் கடுமை, சினம் போன்ற நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். हम हज़रत मसीह इस्लाम के मिशन को நாம் நமது மன வளர்ச்சியின் தகுதிகளை, திறமைகளை ஒருபோதும் அழிந்து போய்விடக் கூடாது என்று விரும்புவோம் என்றால் தப்பெண்ணம் மற்றும் கோபத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும். साइयतों और इस्तेदाद நாம் உண்மையான மூமீனாக விரும்பினால் நமது தகுதிகளை இடம், சூழ்நிலை மற்றும் இணக்கமான முறையில் பயன்படுத்த வேண்டும். अगर हम चाहते हैं கோபம் உருவானால் அது நம்மை பைத்தியத்தை போன்று ஆக்கக்கூடியது. बरमुहा அதனை சீர்திருத்தம் ஏற்படும் வகையில் மட்டும் பயன்படுத்த வேண்டும். गुस्सा கோபம் மற்றும் கட்டுக்கடங்காத உணர்வுகள் மனிதனை பைத்தியமாக்கி விடுகின்றன. इस्लाह के रंग ஆகவே அதில் நடுநிலைமை வேண்டும். கோபம் வந்தால் அது நான் கூறியது போன்று சீர்திருத்தம் ஏற்படும் அளவுக்கு அதை காட்ட வேண்டும். நமது அகம்பாவத்தை தணித்துக் கொள்வதற்காகவல்ல, நமது பெருமையை நிரூபிப்பதற்காகவும் அல்ல. अगर गुस्सा है அன்னார் கூறுகிறார்கள், அதனை விட அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துபவர் தமது ஈமானை அழித்துக் கொள்கிறார். अपनी अनाओं के तस्कीन के लिए नहीं அன்னார் கூறுகிறார்கள், உயர் நல்லொழுக்கங்களை சுட்டிக்காட்டியவாறு அவசியமில்லாத கோபத்தை அழித்து
கண்டும் காணாமல் விட்டுவிடுதலில் இருந்து பயன்பெறுதல், இதுதான் இஸ்லாத்தின் அழகாகும். आपने फरमाया कि इस्लाम की இந்த நல்லொழுக்கத்தை ஒவ்வொருவரும் தமதாக்க வேண்டியது அவசியமாகும். இதுவன்றி உண்மையான நம்பிக்கையாளராவது சிரமமாகும். और अफ़ से काम लेने की तलकीन करते हैं। ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து கூறுகிறார்கள், பல்வேறு நூல்களில் வழிகாட்டல்களில் நமது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நமக்குள் பலகீனம் உள்ளது. எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்வதில்லை. இதில் பொதுவான அகமதிகளும் அடங்குவர், பொறுப்பாளர்களும் அடங்குவர். அத்தகையவர்கள் மற்றவர்களை தமது வார்த்தைகளை கேட்க வைக்கின்றனர், कि हम इस பிறரை வார்த்தைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்குமாறு அறிவுறுத்துகின்றனர். ஆனால் தாம் சுயம் அதனை மறந்துவிடுகின்றனர். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், உண்மையாளராக இருந்து பொய்யரை போன்று பணிவை மேற்கொள்ளுங்கள். ஆனால் இங்கு நமக்கு பார்க்க கிடைப்பதெல்லாம் சிலர் பொய்யராக இருந்து கொண்டு உண்மையாளராகவும், लेकिन खुद इस बात அநீதியாளராக இருந்து கொண்டு தம்மை அநீதி இழைக்கப்பட்டவராகவும் காட்ட முயற்சி செய்கின்றனர். இத்தகையவர்களிடம் ஓர் அணுவளவாவது ஈமான் இருக்கும் என்று எப்படி நாம் கருத முடியும்? देखने में आया है कि बास ஈமானின் எதிர்பார்ப்பாவது பிடிவாதம் பிடிப்பதற்கு பதில் உணர்வு வந்ததும் தமது அநீதிக்கு நிவாரணம் தேட வேண்டும். आपको मजलूम எவருக்காவது உணர்வு காயம் ஏற்பட்டு இருந்தால் அதனை சரி செய்ய முயல வேண்டும். குறைந்தபட்சம் தமக்குள் வெட்கத்தையாவது அவர் உணர வேண்டும், क्योंकि ईमान என்ன செய்கிறோம் என்று. के बजाय जिद करने के தம்மை ஆய்வு செய்ய வேண்டும். वो अपने நம்மில் எத்தனை பேர் उनका इजाला करें। இந்த சிந்தனையுடையவர்களாக இருக்கிறோம்? जज्बाती तकलीफ தற்காலிக வேகத்தில் ஒன்றை செய்துவிட்டோம். मुताबिक வேகம் தணிந்த பிறகு ஒரு மூமின் அதற்கு நிவாரணம் செய்ய வேண்டும். अपने अंदर நிவாரணம் செய்யாவிட்டால், क्या किया मैंने, வெட்கப்படாவிட்டால், எல்லா நிலைமைகளிலும் முடிந்த பிறகும் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை எனில், जो ये सोच ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுவது போன்று உண்மையான ஈமான் இல்லை. वक्ती जोश के அது காட்டுவதற்கான ஈமான் ஆகும். அது நீர் குமிழியை போன்றது. அதன் மேல் தண்ணீரும் उसका इजाला, உள்ளுக்குள் வெறும் காற்றும் உள்ளது. अगर ये इजाला नहीं करता அது முழுவதும் தண்ணீராக இருந்தால் தண்ணீரின் பண்பு இருந்திருக்கும், அதற்குள் வெறும் காற்று இருந்திருக்காது. कि सारे हालात நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். பாருங்கள், जैसा कि हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ने फरमाया, எத்தனை முறை நம் மீது அத்துமீறப்பட்டு நாம் அதனை சகித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். पानी के उस बुलबुले की तरह கோபத்தில் மூழ்கி பதில் தராமல் இருந்தோம். और अंदर सिर्फ அல்லது பொறுப்பாளர்களாக நாம் இருந்து तमाम पानी होता, எத்தனை முறை நம் மீது அத்துமீறியும் கூட நாம் நீதியின் விளைவை நிறைவேற்றியவாறு தீர்ப்பு வழங்கினோம். जैसा कि मैंने कहा அத்துமீறலை பொருட்படுத்தாமல் விட்டோம். कि हम देखें சகிப்புத்தன்மை என்பது ஒரு சக்தி உள்ளவருக்கு எதிரில் எதுவும் பதில் சொல்லாமல் இருப்பதல்ல. तो हमने बर्दाश्त किया। மாறாக சகிப்புத்தன்மை என்பது गुबुल वज़ब தண்டனை தர முடிந்தும் தண்டனை தராமல் இருப்பது. या अगर ओहदेदार हैं இங்கு இன்னொன்றையும் தெளிவுபடுத்துவேன். कि दूसरे ஜமாத் அமைப்பு நீதியையும் ஷரியத்தின் எதிர்பார்ப்பையும் முழுமைப்படுத்தியவாறு इस जाति की पर ஒருவருக்கு தண்டனை தருமாறு பரிந்துரைக்கிறது அல்லது தண்டனை நடவடிக்கை எடுக்கிறது என்றால் ताकतवर का मुकाबला हो और जवाब न அது இப்பிரிவில் அடங்காது. और कह दिया कि हमारी बड़ी बर्दाश्त है। ஏனெனில் ஒருவர் தவறு செய்கிறார், அவருக்கு தண்டனை கிடைக்கிறது. இவ்விடத்தில் கண்டும் காணாமல் இருப்பது பாவமாகிவிடும். ये भी वाज़ेह हो कि इंतजामिया इंसाफ और शरीयत ஒருவர் தமது செயல்களால் अगर किसी को தமது கைகளை பயன்படுத்தி வன்முறை செய்கிறார், करती है அநீதி இழைக்கிறார் எனில் நீதிபதி அல்லது காசி தண்டனை தருகிறார். இது பிள்ளைகளை பெற்றோரும் ஆசிரியரும் தண்டனை தருவது போன்று. तो अफब इस किस्म का अफब जो है இந்த தண்டனை ஏதாவது ஒரு குற்றத்திற்காக ஒருவருக்கு கிடைக்கிறது எனில் அவர் ஷரியத்தின் கட்டளையை மீறியதற்காக தரப்படுகிறது அல்லது பிறரது உரிமையை பறித்ததற்காக தரப்படுகிறது. ये सजा देता है। இதனை விளக்குவது அவசியமாகும். माँ बाप या उस्ताद காரணம், சிலர் வரம்பு மீறுகின்றனர். सजा ஷரியத் சட்டத்தை பேணுவதும் இல்லை, பிறரது உரிமையையும் பறிக்கின்றனர்.
किसी को मिलती है, பிறகு ஜமாத் அமைப்பு அவர்களுக்கு தண்டனை தருகிறது. इसने शरीयत के हुक्म की நான் பலமுறை கூறியுள்ளேன். உடனே அவர்கள் எனது இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு எனக்கு எழுத தொடங்குகின்றனர். ஒருவேளை இப்போதும் எழுத தொடங்கலாம். शरीयत के कवानीन நீங்கள் கண்டும் காணாமல் விடுவது மற்றும் மன்னிப்பு பற்றி ஹுத்பா தந்தீர்கள். எங்களுடனும் அவ்வாறே நடங்கள், எங்களையும் மன்னித்து விடுங்கள் என்று எழுதுகின்றனர். उन पर இது பற்றி முன்னரும் பலமுறை சொன்னேன். ये எனக்கு எவரிடமும் தனிப்பட்ட பகைமை கிடையாது. बारे में சிலர் எனக்கு வசை மாறி பொழிந்து கடிதம் எழுதுகின்றனர். அவர்களை பற்றியும் கூட எனக்கு ஒருபோதும் கோபம் வரவில்லை. கோப உணர்வு ஒருபோதும் வந்ததில்லை. हमें भी माफ कर दिया। அத்தகையோர் பொதுவாக தமது பெயரை எழுதுவதில்லை, புனை பெயரில் எழுதுகின்றனர். அவர்கள் தமது பெயரையே எழுதினாலும் நான் அவர்களுக்கு உறுதி கூறுகிறேன், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. गालियों से भरे हुए खुद அவர்கள் ஏசியதற்காக. ஆம், அவர்கள் மீது கண்டிப்பாக இரக்கம் வருகிறது. அதிகமாக பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. इस बात पैदा नहीं, அது எனக்கு பயனுள்ளதாகவே இருக்கிறது. ऐसे लोग अमूमन अपने தண்டனை என்பது பிறரது உரிமையை பறித்தல், अगर वो नाम ले ஷரியத்து கட்டளைக்கு கட்டுப்படாமை ஆகியவற்றிற்காகவே கிடைக்கிறது. कार्रवाई नहीं होगी, बेशक गालियां दें। அதுவும் மிகவும் துக்கத்துடன் தான் தண்டனை தரப்படுகிறது, மகிழ்ச்சியுடன் தண்டனை தரப்படுவதில்லை. मजीद इस्तिग़फ़ार का मुझे मौका मिल जाता है, मेरे लिए तो ये फायदेमंद எனது தபால்களில் பொது விவகாரத்துறை சார்பாக அல்லது அமீர்மார்களின் தரப்பிலிருந்து எவரது தண்டனையாவது மன்னிக்குமாறு பரிந்துரை வரும்போது के हुक्म की नाफरमानी அவர் தவறு செய்துவிட்டு இப்போது அதற்கு நிவாரணம் செய்கிறார் என்று கடிதம் வரும் जाती है। நாள்தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது. नज़ारत मुरामा या उमरा वाले ஆகவே எனது கடமைகளால் माफी की எனது கைகள் எங்கு கட்டப்பட்டுள்ளனவோ அங்கு என்னை வற்புறுத்தாதீர்கள். ஆம், நான் இன்னொன்றையும் கண்டிப்பாக கூறுவேன். दावा இரு தரப்பிற்கும் தமது விவகாரத்தில் தண்டனை கிடைத்திருந்தால் उस दिन கஸா அல்லது ஜமாத் அமைப்பு சம்பவங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறது. ஒரு பிரிவுக்கு உரிமையை வழங்குமாறு பொறுப்பளிக்கிறது அல்லது நிதி விவகாரமாக இருந்தால் இவ்வளவு தொகை வழங்குமாறு கூறுகிறது हाँ அல்லது பொறுப்புகளை வழங்குமாறு கூறுகிறது. எனில் வசூல் செய்ய வேண்டிய பிரிவு हालात जब कज़ा में लाते हैं और कज़ा या इंसामिया அவ்வுரிமையை பெற வேண்டியுள்ள பிரிவு रोशनी को फैसला எதிர்தரப்பின் நிதி நிலைமை மிகவும் கஷ்டமானதாக இருக்கும் எனில் जाती है, அவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தவணை தர முடியுமோ தர வேண்டும். जिम्मेदारी डाली जाती है। இதுவே அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் கட்டளையாகும். अगर माली मामला है तो रकम अदा करो या दूसरी जिम्मेदारियां अदा करो। காரணமின்றி அகம்பாவத்தால் அநீதி இழைக்கக்கூடாது. रकम वसूल भी करनी हो, जिसने हक लेना हो, எவ்வாறு இருப்பினும் நாம் எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், तंगी है நாம் எவரை பின்பற்றுகிறோமோ அவருக்கு மசீஹ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். அன்னாரை மசீஹ் என்று கூறப்பட்டுள்ளது. மசீஹ் மவுதை ஏன் மசீஹ் என்று கூறப்பட்டுள்ளது? जुल्म नहीं करना चाहिए। बहरहाल हमें हमेशा பிற நபிமார்களிலிருந்து மசீஹை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய விஷயம்தான் என்ன? कि हम लोग ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் எல்லா சிறப்பிலும் பிற எல்லா நபிமார்களை விடவும் அதிகமாகவே அனைத்தையும் கொண்டவர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் அவர்கள் உச்ச நிலையை எய்தியுள்ளார்கள். वो कौन सी चीज है அவர்கள் முழுமையான மனிதர். जो अंबिया से मुमताज करती है। அவர்களது ஷரியத்து முழுமையானது, முழுமையாக்கப்பட்டது. सल्लल्लाहु अलैहि वसल्लम में ஆனால் அவர்களை தவிர பிற நபிமார்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நபியிடமும் ஏதாவது ஒரு விஷயம் பிறரை விட்டும் அவரை பிரித்து காட்டுவதாக இருக்கிறது. क्योंकि आप இவ்வாறு ஹதரத் மசீகிடம் மிகவும் சிறப்பாக பிரித்து காட்டும் விஷயம், लेकिन அதுவே के अलावा ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களை ஹதரத் மசீஹுடன் ஒப்புமையாக கூறப்பட்டதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இதனை ஹதரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு அன்ஹு விளக்கியுள்ளார்கள். அது மிகவும் உள்ளத்தை தொடக்கூடியதாகும். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய சிறப்பும் ஹதரத் மசீ அலை இஸ்லாமுடைய சிறப்பும் அவர்களது போதனையில் உள்ள மென்மையாகும். मुस्लिम அதனையே ஹதரத் மசீ அலை இஸ்லாம் வழங்கியுள்ளார்கள்.
அதனை பைபிள் கூறுகிறது. பைபிள் எந்த அளவுக்கு கூறுகிறது எனில், விஷமிகளுக்கு எதிரில் போட்டியிட வேண்டாம். जो हज़रत मसीह ने पेश की और बाइबल तो यहाँ तक कहती है कि शरीर का ஒருவர் உங்களை வலது கன்னத்தில் அடித்தால் அடுத்த கன்னத்தை அவர் முன் காட்டுங்கள். ஒருவர் உங்களை பலவந்தம் செய்து உங்கள் சட்டையை உங்களிடமிருந்து பெற விரும்பினால் लेना चाहे அவருக்கு உங்கள் மேலாடையையும் கொடுத்து விடுங்கள். உங்களை ஒருவர் 1 மைல் பலவந்தமாக அழைத்து சென்றால் அவருடன் 2 மைல் நடந்து செல்லுங்கள். बस बेशक ஆகவே நிச்சயமாக எல்லா நபிமார்களும் மென்மையை போதித்தார்கள். ஆனால் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் अपने जमाने के தனது காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மென்மைக்கு மிக அதிக அழுத்தம் கொடுத்தார்கள். हालाते हुए ஆகவே அத்தகைய ஒரு சிறப்பான போதனையை ஹதரத் மஸீஹ் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை மஸீஹ் என்று வைத்தபோது, மஸீஹுடன் அன்னாரை ஒப்பிட்ட போது அதற்கு இதுவும் ஒரு பொருளாகும். तो इसका यह भी मतलब है அன்னார் கிறிஸ்தவர்களின் நேர்வழிக்காக வந்துள்ளார்கள் என்றாலும் तालीम देने का हुक्म दिया அன்னாருக்கும் குறிப்பாக மென்மையுடன் நடக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அன்னாருக்கும் மஸீஹ் என்று பெயர் வைத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாகும். और इस लिहाज से मसीह कहलाए மற்ற மார்க்கங்கள் சார்பாகவும் அன்னார் வந்தார்கள். இந்துக்களின் சார்பாக வந்ததால் அவர்களுக்கு கிருஷ்ணன் என்ற பெயரும் வைக்கப்பட்டது. मबूस होने அதுபோன்று அன்னார் முஸ்லிம்கள் மற்றும் உலக சமயங்கள் சார்பாகவும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்களின் உதவியாளராக வந்தார்கள். எனினும் மஸீஹ் என்ற பெயரில் கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மென்மையை அதிகமாக போதித்தார்கள், கடுமையை அகற்ற போதித்தார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், हज़रत मसीह मौद अलैहिस्सलाम ने भी नरमी की இறைவன் விரும்புகிறான் உங்கள் இருப்பில் முழுக்க முழுக்க ஒரு புரட்சி வர வேண்டும். जो फरमाते हैं அவன் உங்களிடம் ஒரு மரணத்தை விரும்புகிறான், அதற்கு பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிப்பான். நீங்கள் ஒருவருக்கொருவர் उनसे एक விரைவில் நல்லுறவு கொள்ளுங்கள். உங்கள் சகோதரரின் பாவங்களை மன்னியுங்கள். ஏனெனில் விஷமி ஒருவர் தனது சகோதரருடன் क्योंकि நல்லுறவுடன் இருப்பதை விரும்பாதவரே ஆவார். அவர் துண்டிக்கப்படுவார். ஏனெனில் அவர் பிரிவினையை உண்டாக்குகிறார். நீங்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் மன இச்சையை விட்டுவிடுங்கள். பரஸ்பரம் கோபத்தை விட்டுவிடுங்கள். ये भाई के साथ सुलह पर राजी नहीं वो काटा जाएगा உண்மையாளராக இருந்து பொய்யரை போன்று பணிவை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. மன இச்சைகளை, அகங்காரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் எந்த வாசல் வழியாக அழைக்கப்படுகிறீர்களோ அதன் வழியாக ஒரு அகங்காரம் கொண்டவர் நுழைய முடியாது. நாம் இந்த சிறப்பு தன்மையை கவனத்தில் கொள்ளவில்லை எனில் நாம் உலகை ஏமாற்றுகின்றோம். நாம் சுயம் இந்த போதனையின்படி அமல் செய்யாமல் பிறரை இந்த போதனையின் பக்கம் அழைக்க என்ன உரிமை இருக்கிறது? ना रखें उसका मतलब ये है कि हम दुनिया को ஆகவே நாம் நம்மை மிகவும் சீர்திருத்த வேண்டிய தேவை உள்ளது. நாம் ஒரு முன்மாதிரியை உலகின் முன் எடுத்து வைக்கும் தேவை உள்ளது. அதனை பார்த்து நாம் நமது உணர்வுகளை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் என்று உலகம் புரிய வேண்டும். அயர்லாந்தின் பள்ளி திறப்பு விழாவில் நான் கூறினேன், நாம் தப்லீக் செய்யும் போது பிற முஸ்லிம்களை பற்றி நீங்கள் அவர்கள் மஸீஹ் மவ்ஊதை ஏற்கவில்லை, எனவே நேர்வழியிலிருந்து வெறுமையாக இருக்கிறார்கள் என்று கூறுகின்றீர்களே, பிறகு நீங்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்களிடத்தில் என்ன புரட்சியை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என்று மக்கள் கேட்பார்கள். ஆகவே நமது முன்மாதிரி நமது போதனைக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். மற்ற மார்க்கங்களை ஏற்றுக்கொண்ட அனைவருமே நல்லொழுக்க நிலையில் இருந்து வீழ்ந்துபட்ட காரியங்களை செய்வதில்லை. யோசிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா இந்துக்களும், பிற மதத்தவர்களும், ஏற்காதவர்களும் என்ன சண்டையிட்டுக் கொண்டாயிருக்கிறார்கள்? இல்லையே. அவர்களிலும் பெரும்பாலார் சமாதானத்தை விரும்புகிறவர்கள்தான், நீதியை விரும்புபவர்கள்தான். நம்மிலும் கூட சில நல்லுறவு பேணுபவர்களும், சில சண்டை சச்சரவுக்காரர்களும், சில நல்லொழுக்க நிலையில் இருந்து வீழ்ந்துபட்ட காரியங்களை செய்பவர்களும் இருந்தால் நமக்கும் பிறருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? और इंसाफ पसंद भी हैं வித்தியாசம் எப்போது ஏற்படும் என்றால் நாம் இந்த போதனையின்படி அமல் செய்யும் பொழுது, நம்மிலிருந்து சண்டை சச்சரவின் பழக்கம் முற்றிலும் அகலும் போது, அல்லது பிறருக்கு தென்படாத அளவுக்கு குறைந்து போய்விடும் போது,
அல்லது குழப்பம் விளைவிப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களை நாம் முழுமையாக வெறுப்பவர்களாக ஆக வேண்டும். या कम से कम इतनी काम हो जाए தீமைகளை அழிப்பதற்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வழிகாட்டல், और जो थोड़े से ஒரு தீமையை கண்டால் சக்தி இருந்தால் கையினால் தடுங்கள், पूरी तरह कराहत करने वाले हों. கையினால் தடுக்க முடியவில்லை என்றால் நாவினால் தடுங்கள். का एक इरशाद அதற்கு கூட சக்தி இல்லை எனில் உள்ளத்தால் அதனை தீயதாக கருதுங்கள். कर दो. अगर हाथ से खत्म न कर सके அஹ்மதி சமூகத்திலும் தவறான செயல்களை, भी ताकत ना हो தீயொழுக்கங்களை தீயதாக கருதுதல், தடுத்தல், விலக்குதல் ஆகியவற்றுக்கான உணர்வு உருவாக வேண்டும். गलत हरकत சொல்லப்பட்ட வரிசையில் தடுத்தல், விலக்குதல், அதனை அகற்றும் உணர்வு உருவாகுதல் வேண்டும். இந்த உணர்வு வந்துவிட்டால் அந்த ஒரு சிலர் கூட நல்லொழுக்கத்தில் இருந்து விழமாட்டார்கள். பிறகு ஒவ்வொருவரும் தனது தகுதியை உயர்த்த முயற்சி செய்வார்கள். जो बुरा मनाने का एहसास पैदा होना चाहिए. और जब सब எந்த அநீதி இழைப்போருக்கும் நாம் உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்ட வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதன் பக்கம் குறிப்பாக இக்காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அழுத்தம் தந்தார்கள். நாம் கண்டும் காணாமை, மென்மை, மன்னிப்பு, பொறுத்தருளும் பண்பு ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். जिस पर इस जमाने में எவரையாவது அநீதி இழைக்க கண்டால் அவ்வாறு இழைக்கப்பட்டவர் மீது அநீதி இழைக்கவில்லை, அவர் நம்மீது அநீதி இழைத்தார். இன்னும் சொல்வதாயின் அதனை விட அதிகமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் என்று கருதுங்கள். इसने मजलूम पर हमला नहीं किया, बल्कि हम எந்த வேலைக்காக அன்னார் எழுப்பப்பட்டார்களோ அதனை அம்மனிதர் இழிவுபடுத்தியுள்ளார். क्योंकि जिस அத்தகைய தாக்குதல் தொடுப்பவரை தடுப்பது நமது வேலையாகும். கையால் தடுக்க முடியாத போது நாவினால் தடுங்கள். உள்ளத்தால் தீயதென்று கருதுங்கள். खबरों को रोकना हमारा काम है. அநீதி இழைக்கப்பட்டவரை அநீதி இழைப்பவரிடமிருந்து தப்ப துஆ செய்யுங்கள். दिल में बुरा मनाएं, நாம் இத்தகைய தீயொழுக்கத்தை தவறாக கருதினால், நமது சமூகம் அதனை தீயதென்று உணர்ந்தால் இந்த அநீதிகளும் செயல்களும் முடிவுக்கு வந்துவிடும். अखलाक सोच ஆனால் பார்க்கும்போது தெரிய வருவதாவது, माशरा बुरा मनाए तो खुद ब खुद ये जुल्म और ये हरकत சிலவேளை அநீதிகளில் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் சேர்ந்து கொள்கின்றார்கள். जुल्मों में குறிப்பாக குடும்ப விவகாரங்களில் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு பதில் நட்பின் பெயரால் மற்றவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். दोस्ती के नाम पर எனவே நாம் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு இந்த அநீதியில் சேர்ந்து கொள்வதற்கு பதில் அநீதி இழைக்கப்பட்டவரின் மீது நடந்த அநீதியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது நடந்த அநீதியாக கருத வேண்டும். இது நடந்தால் நமது சமூகம் எவ்வாறு சரியாகிறது என்று தெரியும். मुस्लिम अलैहिस्सलाम पर हमला நமது நடைமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். हमारा मुआशरा किस तरह ठीक होता है जल्द நாம் இபாதத்துடன் உயர் நல்லொழுக்கத்தையும் நிலைநாட்டுபவராகவும் நிலைநாட்ட செய்பவராகவுமாக சண்டை சச்சரவில் வீழ்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாமல் இருப்போமாக. அல்லாஹ் தஆலா நம்மை எல்லா வகையான மன இச்சைகளில் இருந்தும் பாதுகாப்பானாக. இன்றும் நான் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஹாசிர் ஜனாசா தொழுவிப்பேன். नफसानियत से बचाए. இது முக்கர்ரமா ஆசியா பேகம் சாஹிபா, இவர் இன்னர் பார்க்கை சார்ந்த சௌத்ரி முகமது அப்துல் ரஹ்மான் சாப் மர்ஹூமுடைய மனைவி 3 அக்டோபர் 2014 அன்று இறை நியதிக்கு ஏற்ப 69வது வயதில் வஃபாத் ஆனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியான அஹ்மதி யாஸ் சாஹிப் மற்றும் மஹதூத் பி சாஹிபாவுடைய பேத்தியாவார். साहबा हजरत अहमद यार நோன்பு தொழுகைகளை பேணுபவர், தஹஜ்ஜுத் தொழுபவர், துஆ செய்பவர், அதிகமாக இறைவனை ஞாபகம் செய்பவர், தான தர்மங்கள் செய்பவர், பொறுமையும் நன்றியுடைமையும் உடையவர், சந்தாக்களை ஒழுங்காக தருபவர், பொருள் தியாகம் செய்பவர், நல்ல தூய்மையான பெண்மணி. 1978 இவரது கணவரை எதிரிகள் ஒரு பொய் வழக்கில் இழுத்தனர். தைரியத்துடன் அந்நாட்களை கழித்தார். ने बड़ी बहादुरी और सब्र से ये अरसा गुजारा. மர்ஹூமா வசியத் செய்தவர். வசியத் செய்த உடனேயே தனது சொத்துக்களின் விதாச்சாரத்தையும் தந்துவிட்டார்.
அவரது நினைவாக 5 மகள்கள் 2 மகன்கள் இருக்கின்றனர். ஒரு மகன் இஷ்திகாக் அஹமது சாப் பாகிஸ்தானில் முரப்பியாக உள்ளார். இரண்டாவது மகன் இஜாசுர் ரஹ்மான் இங்கு சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் சேர்ந்துள்ளார். மாஸ்டர் அப்துல் குத்தூஸ் சாப் ஷஹீதுடைய உறவினர். அல்லாஹ் தலா மர்ஹூமாவுடைய தகுதியை உயர்த்துவானாக, மகஃபிரத் வழங்குவானாக. அவரது பிள்ளைகளுக்கு அவரது நன்மைகளின் மீது நடக்க வாய்ப்பு தருவானாக. நான் வெளியே சென்று ஜனாசா தொழுவிப்பேன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு இங்கு பள்ளியிலேயே வரிசையை சரி செய்து கொள்ளுங்கள். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.